அது அவருடைய பார்வை, அது அவருடைய பார்வை. இங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் மதத்தை பார்த்து சுட்டதாலாம் தெரியல. இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடத்தி கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு ஆதரவா என்னவெல்லாம் பேசுறாங்க, முகநூல்ல எழுதுறாங்க. அதாவது ஒரு 4 பேர் 5 பேர் செய்ததுக்கு ஒரு நாட்டை குறை சொல்ல முடியுமான்னு. ஆனால் அந்த நாடு ஒப்புக்கொண்டு இருக்கு. அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் குவாஜா அவர் சொல்றார், நாங்கள் 30 ஆண்டுகளாக இந்தியாவிற்கு எதிரான இந்த செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறோம். அப்புறம் 2வது தொலைக்காட்சிகளில் எல்லாரும் நீங்கள் தான் அதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கீங்க. அங்கு என்ன நடந்தது, அதாவது ஆடை விலக்கி சுண்ணத்து செஞ்சிருக்கானா இல்லையான்னு கூட பார்த்து கொலை செய்கின்ற அளவிற்கு மத வெறி கொண்ட ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. அதை நியாயப்படுத்தி நான் கேட்குற இந்த திருமாவளவனுக்கு நியாயமே தெரியாதா? இந்த நாட்டு பற்றே இருக்காதா? நாட்டுக்கு எதிராக பேசுறது தான் இவருக்கு நிலைமையா? ஆகவே இவ்வளவு மோசமான சக்திகள் நாளைக்கு ஒரு கால் யுத்தம் வருமானால் இந்த தேசத்திற்கு எதிராக இவர்கள் நடப்பார்கள். எனவே அரசாங்கம் இப்பொழுதே இவர்களை கண்காணிப்பிலே வைக்க வேண்டும், அண்டர் சர்வைலன்ஸ். இல்லைன்னா நாட்டுக்கு ஆபத்தா போயிடுங்கிறத நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே இந்த கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற தேச விரோத தீய சக்திகள் தயவு செய்து யூ ஃபால் இன் லைன்கிறேனா, இல்லைன்னா இந்த நாடு எப்படி இந்த நாட்டின் எதிரி, ஏன்னா பாகிஸ்தான் பிறந்தது பாரதத்தின் எதிராக தானே. இந்த நாட்டை வெட்டி பிளந்து வங்கத்தையும் சிந்துவையும் வெட்டி பாரத தாயின் 2 கரங்களையும் வெட்டி பிறந்த தேசம் அது. அதுக்கு நேரு ஒப்புக்கொண்டார். ஆகவே இந்த மாதிரியாக இந்திய விரோதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு இந்தியாவிற்கு எதிராக யுத்தம் நடத்தி இருக்கிறது, அறிவிக்கல, நடத்தி இருக்கு. ஆகவே இந்த சமயத்தில் நாட்டுக்கு விரோதமாக பேசுபவர்கள் நிச்சயமாக சர்வைலன்ஸில் வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதோடு மட்டும் இல்லை, நாம சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ஹோல்டில் போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சிந்து நதி நீரை கொடுக்க மாட்டோம்னு. ஏன் காவிரியில் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற டிகே சிவகுமாரை கூட்டி அவருக்கு பஜ்ஜி கொடுத்து, கோவில்பட்டி கடலை மிட்டாய் கொடுத்து, காஞ்சிபுரம் பட்டு கொடுத்து அனுப்பின இழிந்த ஜென்மங்கள், அதை ஆதரித்தவர்கள். கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன, ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன சித்தராமையாவையும் டிகே சிவகுமாரையும் ஆதரிக்கிற இந்த திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கூட்டம், நாம் அங்கே சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ஹோல்டில் போட்டிருக்கோம்னா, பாகிஸ்தான் ஒரு நன்றி கெட்ட நாடு. உனக்கு 80% சிந்து நதி தொகுப்பில் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம். நம்ம தண்ணியை குடிச்சு நம்ம சோத்தை தின்னு நம்ம நாட்டுக்கு எதிராக ரத்த ஆறு ஓடும்னு பேசக்கூடிய பாகிஸ்தானை ஆதரிக்கின்ற தீய சக்திகள், நீங்கள் உங்கள் நாக்கை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் இந்த நாட்டு மக்கள் இவர்களை அடக்குவார்கள் என்று நான் சொல்லி. திருமாவளவன் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள், காங்கிரஸில் சித்தராமையா போன்றவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகளும் பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக யுத்தம் கூடாது. பாருங்க, சமாதான புறாக்களாக மாறி போயிருக்காங்க. யார்? சரக்கு மிடுக்கு பேச்சுக்காரங்க. நான் அதை பற்றி அதிகம் பேச விரும்பலை. இவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்திற்கு எதிராக பேச வேண்டும் என்பது மட்டும்தான் குறிக்கோளே அன்றி இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு பற்றி இல்லை. இந்த பாரத தேசத்தில் தான் நமக்கு மிகப்பெரிய தலையெழுத்து என்னன்னா, வெளிநாட்டில் இருக்கின்ற தேச விரோதிகளை விட உள்நாட்டிலே இருப்பவர்கள் அதிகமாக இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும், 1947 சுதந்திர தினத்தை துக்க தினமாக கொண்டாடிய தேச துரோகிகள், இந்த நாட்டின் எதிரிகள், ஆங்கிலேய கூலிகள் இங்கே அதிகம்.